ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஜிடிஆர்பி சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப வாஸ்டான சிலபஸ். வித்தின் அ மந்த் ஆர் 100 டேஸ் பிளான் அந்த மாதிரிலாம் நம்ம முடிக்க முடியாது. ஸோ ஆஸ் வி பிளான்ட் ஏர்லியர், டுடே வி ஆர் கோயிங் டு சி ஓ டு எ நைட்டிங்கேல் ரிட்டன் பை ஜான் கீட்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி யூ ஹவ் நோன், பட் ஃபார் த பிகினர்ஸ் ஐ எம் டெல்லிங். ஜான் கீட்ஸ் வாஸ் born on 1795 to 1821. At the very young age he died. Your unfortunate and premature death அப்படின்னு சொல்லலாம். 25 years of லைஃப்பில் he has written lot of works and he comes under the second generation of romantic poets. romantic poetல இவர் இரண்டாம் தலைமுறையில் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ யூஜிபிஜி படிக்கும்போதே நம்ம படிச்சிருப்போம். ரொமான்டிக் அண்ட் விக்டோரியன் பீரியடில் தான் இந்த போம் வரும். இந்த இயர் 1819 கீட்ஸ் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் 6 போயம் எழுதினாங்க. அதை வந்து 6 ஓட்ஸ் ஆஃப் கீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 ஓட்ஸ் ஆஃப் கீட்ஸ் அப்படின்னு அவருடைய அந்த 6 போயமும் சொல்லுவாங்க. வாட் ஆர் தே அப்படின்னா, ஓட் ஆன் அ கிரீஷியன் ஆன், ஓட் ஆன் இண்டலன்ஸ், ஓட் ஆன் மெலான்கலி, ஓட் டு நைட்டிங்கேல், ஓட் டு சை, ஓட் டு ஆட்டம். பட் இப்போ நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ் என்னென்னா ஓட் டு எ நைட்டிங்கேல் அப்படிங்கிற போம் தான். இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஸ்டான்ஸா வைஸாக பார்ப்போம். இவரோட தீம் என்னென்னா, போயிட் வந்து somehow he want to escape from the sorrow of human life. அதாவது ஹியூமன் லைஃப்பை விட்டு, ரியாலிட்டியை விட்டு அவர் கொஞ்சம் எட்டக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து அந்த நைட்டிங்கேலோட சாங் வந்து அவருடைய காதில் விழுது. இட் ஹாஸ் பீன் செட், என்ன சொல்கிறாங்கன்னா, இது எழுதப்பட்டது எப்போது அப்படின்னா, எந்த பிளேஸில் இவர் எழுதினார் அப்படின்னா, இந்த கார்டன் ஆஃப் ஸ்பானியார்ட்ஸ் இன் ஹாம்ஸ்டட் லண்டனில் எழுதினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் அக்கார்டிங் டு கீட்ஸோட ஃப்ரெண்ட், அவரோட நேமை நோட் பண்ணிக்கோங்க, சார்லஸ் ஆம்டேஜ் ப்ரவுன் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்டர் அ ப்ளம் ட்ரீக்கு கீழே அவருடைய கார்டன், கீட்ஸோட ஹவுஸோட கார்டனில் எங்கன்னா வென்ட்வொர்த் பிளேஸ், ஹாம்ஸ்டடில் தான், லண்டனில் தான் ஒரு பறவை பாடிட்டு இருக்கு. அதோட நெஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசனில் 1819 இந்த சாங்கை வந்து வித்தின் அ டேயில் அவர் இந்த பேர்டோட சாங்கோட பேர்ட்ஸ் அதை பாடுறதோட இன்ஸ்பிரேஷனில் இவர் எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் செட், நைட்டிங்கேலுங்கிறது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் மேல் பேர்டு தான் பாடும், ஃபீமேல் பேர்டு வந்து மியூட்டாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. டியூ டு ஃபார் மேட்டிங் இட்ஸ் சிங்கிங் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இவர் வந்து அந்த பாட்டை கேட்கும்போது, இது வந்து ஒரு பர்சனல் போயமாக, கீட்ஸோட லைஃப்பில் இது ஒரு பர்சனல் போயமாக சொல்லுது. அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவரோட லைஃப்பில், அந்த 25 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து ஸ்டேட் ஆஃப் நெகட்டிவ் கேப்பபிலிட்டிக்கு வந்துட்டார். அண்டர்லைன் த வேர்ட் நெகட்டிவ் கேப்பபிலிட்டி. நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஹீ சென்சஸ் திங்ஸ் இன் அ நெகட்டிவ் பர்செப்ஷன். அதாவது ஒரு நெகட்டிவாக பார்க்குறது, எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்காமல் நெகட்டிவாக எடுத்துக்கிறாரு அவருடைய பர்சனல் லைஃப்க்கு. இதோட தீம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மார்ட்டாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். அதாவது அந்த 25 இயர்ஸ் அந்த ஏஜ்லேயே வந்து அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். டெத் அப்படி, இறப்புங்கிறது வந்து ஒரு இன்னெவிட்டபிள்னால் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸாவாக நம்ம இந்த போமோட the explanation பார்ப்போம். If you want line by line explanation, please do comment and subscribe my channel. Thank you.